ஒரு பெரிய பாவம். அப்ப என்ன பண்ணணும்? இந்த இடத்தை உத்தமர்களாக இருக்கிற பார்ப்பனர்களுக்கு தானம் செய்து விடுங்கள். அதுதான் நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பெரிய பாவ விமோச்சனம். எவ்வளவு அடிச்சாங்க உள்ள. சாதாரண தென்னாலிராமன் கதையில சொல்லுவாங்க. ஒரு சாதாரண கதை, தென்னாலிராமன் கதை இருக்கும், படிச்சிருப்பீங்க, சின்ன பிள்ளையில கேட்டிருப்பீங்க. கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு பெரிய சங்கடம். எங்க அம்மா கடைசியில் ஒரு மாம்பழம் கேட்டுச்சியா, அதை வாங்கி கொண்டு வந்து கொடுக்கறதுக்குள்ள எங்க அம்மா செத்து போச்சு, ரொம்ப சங்கடமா இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு அங்கிருந்து ஒரு பாப்பா மந்திரிட்ட கேட்டுருக்கிறேன். இந்த பார்ப்பனர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஐயோ ரொம்ப பாவமா இருக்கு, ரொம்ப சங்கடமா இருக்கு, சரி உங்க அம்மா நினைவிடத்துல ஒரு மாமரத்தை வச்சு விடுங்க, அதுவே அவங்களுக்கு இப்படிலாம் சொல்லியிருந்தா ஒரு சாதாரண ஏற்றுக்கலாம். என்ன அறிவுரை சொன்னாதுங்களா? ஆமா மகாராஜா, பித்திருக்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சரியா செய்ய வேண்டிய நேரத்தில் செஞ்சிடணும். அவங்களுக்கு உரிய நேரத்தில் இதெல்லாம் கிடைக்கலன்னா பெரிய சங்கடமா போயிடும். இந்த பாவத்தை தணிக்கிறதுக்கு உங்க அம்மாவுக்கு நேரடியாக அந்த மாம்பழம் போய் கிடைக்கணும்னா நான் ஒரு யோசனை சொல்றேன். ஒரு 100 ஐயர்வாளை கூப்பிடுவோம், தங்கத்தில் மாம்பழம் செஞ்சு அந்த 100 பேருக்கும் தானமாக கொடுத்தீங்கன்னா உங்க அம்மாவுக்கு நேரடியாக நீங்களே மாம்பழம் வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு தீர்வு சொல்றேன். இதை கேட்ட தென்னாலிராமன் பார்க்குறான், அடா பாவியலா, அட்டா டயத்தில் அடிச்சிட்டானே. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, குண்டுமணி தங்கம் எவ்வளோ விற்கிது? 1 கிராம் தங்கம் 9700 ரூபாய்க்கு போய் இப்போதான் இறங்குதுங்கிறான். ஒரு நாளைக்கு 20 ரூபா இறங்கு, 30 ரூபா இறங்குதுங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு தங்கம் இப்போ யோசிச்சு பார்த்துங்க. மாம்பழம் சைஸுக்கு, மாம்பழம்னா வேணா மாம்பிஞ்சி சைஸ்ல வாங்கியிருப்பான், மாம்பழம்னு இப்படி காமிச்சிருப்பான். இவ்வளவு பெரிய மாங்கனி தங்கத்தால செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா யார் விட்டு வரி காசு? 6ல் 1 பங்கு 4ல் 1 பங்குன்னு நம்ம விவசாய நிலத்துல கஷ்டப்பட்டு உழைச்சப்ப நம்ம கிட்ட வந்து புடுங்கிட்டு போயிருப்பான்ல வரி, அந்த வரி பணத்தில் தங்கத்துல மாம்பழம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கிருஷ்ணதேவராயருக்கு யோசனை சொல்றாங்க. அப்ப தென்னாலிராமன் வந்து, மன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எங்க அம்மாவும் இதே மாதிரி கடைசியா ஒரு ஆசைப்பட்டுச்சு, அதை நான் இந்த மக்களுக்கெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துட்றேன், அதுக்கு பிறகு நீங்க உங்க ஆசையை நிறைவேற்றிங்க அப்படின்ன உடனே சரி ரைட்டு போ கூட்டு போ அப்படின்னு அந்த பாப்பானுக்கெல்லாம் சார் அட்டனே பரவாயில்லையே, ராஜா அவர் சைஸுக்கு ஒரு மாம்பழம் கொடுத்தாருன்னா தெனாலிராமன் அவன் சைஸுக்கு ஒரு பட்டாணிக்கல்ல சைஸ் அளவுக்காவது ஒரு தங்கத்தை கொடுத்துட மாட்டானா அப்படின்னு அவனுக்கெல்லாம் பேராசை. எல்லா பேரும் ரெடியாக நின்றுருக்கிறான் வரிசையில். இப்போதான் பதில் சொல்லியிருக்கிறார் நம்மளே, கையில் நல்லா சூட்டுக்கோலை நல்லா சூட வச்சு ரெட்டியாக பழுக்க காய்ச்சிக்கிட்டு நின்னானா. வந்தவனுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு சூடு இழுப்பு இழுத்து விட்டுருக்கிறாரு. யோ என்னையா வந்தவனை கூப்பிட்டு எனக்கு தங்கம் கொடுப்பேன்னு வச்சா எனக்கு சூடு விட்டு வர்றானா? எங்கள் அம்மாவுக்கு கடைசி நேரத்தில் மஞ்சக்காமாலை இருந்துச்சு, சூடு போட்டால் சரியாயிருன்னு வைத்தியர் சொன்னார், சூடு போடுறதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா செத்து போச்சு, அதனால எங்கள் அம்மாவுக்கு அங்கே போய் அந்த மஞ்சக்காமாலை இல்லாமல் வைத்தியம் சரியாகணும்னா இந்த 100 பாப்பானுக்கு சூட்டை இழுத்து விட்டோன்னா சரியாக போகும்ல என்று சொன்னதற்கு பிறகு தலைதறிக்கு அவ்வளவு பாப்பானு ஓடனா. அப்போதுதான் கிருஷ்ணதேவராயருக்கு அறிவு வந்தது என்று கதை